ஐயோ பார்த்தோன்னே பயமாக இருக்கா, வால் மட்டும் இருக்கே பாம்புன்னு நினச்சிக்காதீங்க. என்ன விஷயம்னு சொல்லிட்டு வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நான் ஒரு சின்ன உயிரினத்துக்கு ஒரு சின்ன உதவி பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கப்பா, அணில் ரொம்ப இழப்பாக இருக்குது போல். கைக்கு கூட்ட வருமானம் தெரியல, வேணால் கூட்டு பார்க்கலாம். ஓடிடுமா? அப்பா விழுந்துருச்சு. ஐயோ ஓடுது. ஆனால் பிடிச்சா பிடிக்கலாம். பாவம் ஏதோ அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ ஓடுதே ஓடுதே. ஆனால் பிடிச்சா பிடிச்சிருக்கலாம். இருங்க நான் பிடிச்சிட்டு கூப்பிட்றேன். ஷால் போட்டு பிடிச்சிட்டேன். அம்மே ஐயோ ஓடி போச்சு. உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன், ஓடாத. இதுக்கு சம் ப்ராப்ளம் நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் ட்ரீட்மெண்ட்டு பார்க்காத ஒரு இதுக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். மூச்சு ரொம்ப வாங்குது. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அணிலுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். சீக்கிரமாக சொல்லுங்கள். அணில் குட்டி க்யூட்டாக இருக்குது. பட் இதுக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறதுன்னு தெரியல. ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆமாம் ஐயோ மேலே ஏறுது. இந்த அணில் குட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப மூச்சு வாங்குது. ஃபஸ்ட்டு தண்ணி வச்சுருக்கேன், ஆனால் குடிக்குதான்னு தெரில. ரொம்ப கை காலெலாம் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது. தண்ணி குடிக்குது. வா நைஸ். தண்ணி குடிக்குதுங்க அணில் குட்டி. இன்னும் ஒரு வாய் தான் குடிச்சது. இப்படி தான் குடிக்குமோ? தண்ணி வேணாம் போல, கைக்குள்ளே வந்துட்டான். விழுந்துடாத விழுந்துடாத. என் மண்டை என்ன கூடு மாதிரி இருக்கோ, மண்டியில் போய் என்னமோ பண்ணுது. என்ன பண்ணிகிட்ருக்கேன் அது தெரியுதா? அடி போனோம், என்ன பண்ணுறானே தெரியலையே. ஆளே காணும். என்ன பண்ணுறான்? இப்போ தான் வீடியோ எடுத்து பார்த்தேன். என் மண்டையை கூட ஆக்கி கொடுத்தனம் பண்ணிகிட்டு இருக்கான் அவன். ஐயோ நான் எங்கே பேசலடே, வெளியே வாடா. இப்போ இங்கே ஒன்றுமே தெரியலையா? நான் ஒரு மேஜிக் போடுறேன் பாருங்கள். டொட்டு 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 டொ, வெளியே வா. இதுதான் மேஜிக். இப்படி தலையில் ரைட் கையை வச்சு தலையில் நம்ம சொரிஞ்சோன்னா இந்த மாதிரி அணி கொட்டிடும். உங்களுக்கும் வருமானு பார்த்துட்டு காமெண்டில் சொல்லுங்கள். திரும்ப என்னமோ பண்ணுறோம். இருக்கட்டும் இருக்கட்டும் இங்கே இருக்கட்டும். அங்கே நான் தின்னவும் இல்லை, தண்ணி குடிக்கவும் இல்லை. அது தின்னவும் இல்லை, எதுவும் தண்ணி குடிக்கவும் இல்லை. வருதா? உள்ளே போயிருச்சு. எடுப்பு வீடியோ அது எங்கே ஏறி நான் எடுக்கிறேன். ரன் பண்ணிட்டியா? ஆனில் தான் இருக்கு.
இது அங்கே கொண்டே இங்கே இருக்கேன். இதெல்லாம் குறி விடுன்னு நினச்சிட்டா. இந்த சிரஞ்சியோட கொடுக்கணும் பால். ஐயோ எங்கே இருந்தாலும் வேர்த்து ஊற்றுது. ஐயோ ஊற்றிட்டான்டா. சாரிம்மா. அங்கே பாரு. சிரஞ்சு வச்சு எடுத்துருமோ மேலாலேயே. நல்லா இருக்கு மசாஜ். என்ன அடிக்கிற? ஏய் உள்ள போயிடுடி. உள்ள போயிடுச்சா? உன் தலையில விடுவோமா? ஏத்துது உள்ள. இந்த பக்கம் வந்துட்டு. அவ்வளோதான், அது மட்டும் கிடக்கு. தண்ணி கூட குடிக்காம அங்கேயே இருக்கடா. காலையில மதியானத்துல இருந்தா என்ன பண்ணுது? ஓடுங்குது. என்ன பண்ண போற? மேல ஏத்துது. என்ன அது பார்த்து பாலு கால் ஏட்டடு. வாழா வால் மடுத்துருத வெளியே வெளியே சொல்லு. வேலையா நீக்கி நீக்கி காட்டுறாங்க. இவளும் எடுக்கிறா, அதுவும் உள்ள போகுது. கொண்டே வைக்குது கொண்டே வைக்குது. வாழை பிடிச்சி இருக்குது. கொண்டு விட்டு ஒரே நேரத்தில் கொண்டு வரலையே. அவ்வளவுதான் பிடிச்சாச்சு. பிடிச்சிட்டியா? இல்ல சாரிம்மா. நான் கீழே பாக்குறதா இல்ல மேல பாக்குறதா? கொஸ்டின் தான் நினைக்கிறேன், தெரியல. பிடிக்கிட்டா. எடுத்துடா எடுத்துடா எடுத்துடா. எப்படிப்பட்ட ஆள் திருப்பாவ பொறுப்பு போறதா? ஓ மண்டையில் ஒரு நில்லு. எதுவும் பண்ணது அப்படியே நில்லு. வா அப்படியே நில்லு. பால் ஃபுல்லாத்தையும் கொட்டி வச்சா நினைச்சேன் நடனம் ஊத்துல. அது மேல நடந்துருச்சு. பால் மேல நடந்துருச்சுக்கா. நம்ம இதை வச்சு தொடமா அந்த பாலை. இன்னுமா நான் வீடியோ எடுக்கிறேன்? ஆமா, இங்க பால் குடிக்கிறதுக்கு ஸ்பெஷாலிட்டி. பால் குடிக்கிறது அவங்க அம்மா எடுத்துருக்காங்களே. இந்தா போட்டோம். சிரிஞ்சில் எடுத்து வச்சிருவோம். நீ தொடாதி அம்மா. நீ போ அங்க இரு. அம்மா நீ ஒரு தடவை எடுத்து விட்டு பாருமா, செம்மையா இருக்கு. எனக்கு நானும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அப்புறம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் உதவி பண்ணி அந்த அணிலுக்கு ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி வைக்கலாம் வச்சு அதுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம். அதுவும் நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு. மறுநாள் நாங்கள் அதை சுதந்திரமாக விட்டுட்டோம். அது சுதந்திரமாக போயிடுச்சு. நாங்களும் ஹாப்பி. நீங்களும் ஹாப்பினா லைக் பண்ணிவிடுங்க.